ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மாணவன் வந்து போன்லெஸ் நெக்ரோமன்ஸை சாப்டர் 37 கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். போன சாப்டர்ஸ் பார்க்காதவங்க போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. கண்டினியூஷன் ஸ்டார்டிங் அயன் பிளேட் மோனாச் இருந்துட்டு, எனக்கு தெரியாது நீ இவ்வளோ மோசமான வேலை செய்கிற ஆள் இருந்துட்டு அதுக்கு ஹீரோன்ட்டு இல்லை அது உங்களோட மிஸ்டேக் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அயன் பிளேட் மோனாச் இருந்துட்டு நீ எதுக்கு இப்போ பதற அப்படின்னு கேட்க, சரி விடு, அதுக்கப்புறம் நீ உனக்கு டைம் இருக்கும் போது அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வச்சு ஒரு மேஜிக் ஸ்கில்லையும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண அப்படின்னு சொல்ல, அப்படி நீ அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லை புரிஞ்சுக்கிட்டனா அது இருந்துட்டு உன்னை ஸ்கில்லை ரேங்க் அப் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹீரோன்ட்டு நீங்கள் எதுக்கு இப்போ என்னை கூப்பிட்டீங்கன்னு கேட்க, அப்போ அயன் பிளேட் மோனாச் வந்துட்டு 11th ஃப்ளோர் வெயிட்டிங் ஹாலில் சிஸ்டம் எக்ஸ்பாண்ட் ஆனது தெரியும்ல உனக்கு, அதுக்கு ஹீரோன்ட்டு தெரியும், அதனால தான் நான் டவரோட ஹெல்ப் இல்லாமல் இங்கே வர முடிஞ்சிச்சுன்னு சொல்ல, அதுக்கு அயன் பிளேட் மோனாச் வந்துட்டு இன்டர்ஃபரன்ஸ் டொமைன் ஆட் பண்ணதுக்கு அதுக்கு காரணம் இல்லை, ரியல் மோட்டிவ் என்னன்னா சேலஞ்சஸோட க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ண தான் அதை ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அயன் பிளேட் மோனாச் சொல்ல, அதுக்கு ஹீரோன்ட்டு அது வச்சு என்ன பண்ண முடியும்னு கேட்க, அப்போது அயன் பிளேட் மோனாச் வந்துட்டு தொடக்க போட்டு இன்டர்ஃபரன்ஸ் டொமைன் யூஸ் பண்ணி ஹீரோவுக்கு கிஃப்டாக அத்தாரிட்டியை தர்றாங்க. அந்த அத்தாரிட்டியை டேரெக்டாக ஹீரோஸோட ஆட் பண்ணி விடுறாங்க. அந்த அத்தாரிட்டியோட பேர் வந்து அயன் பிளேட் ஸ்வாட், அதோட ரேங்க் வந்து A-. அப்போ ஹீரோன்ட்டு உங்களால் இப்படிலாம் அத்தாரிட்டிஸ் கொடுக்க முடியுமான்னு கேட்க, அதுக்கு அயன் பிளேட் மோனாச் இருந்துட்டு கண்டிப்பாக முடியாதுன்னு சொல்கிறா. அப்போ ஹீரோன்ட்டு அப்புறம் எப்படி நீங்கள் இப்போ பண்ணீங்கன்னு கேட்க, அதுக்கு அயன் பிளேட் மோனாச் இருந்துட்டு நான் யாருக்கு கிஃப்ட்டு கொடுக்கணுன்னு மட்டும்தான் சூஸ் பண்ணுறேன், மீதியெல்லாம் டவர் தான் பண்ணுது அப்படின்ட்டு சொல்ல, அப்போ ஹீரோன்ட்டு எதுக்கு எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அயன் பிளேட் மோனாச் வந்துட்டு ஏன்னா நான் உங்ககிட்ட பொட்டென்ஷனல் பார்க்குறேன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோன்ட்டு பொட்டென்ஷனலா அப்படின்னு கேட்க, அப்போ அயன் பிளேட் மோனாச்சுன்ட்டு சொல்கிறா, அட்மின்ஸ் அவங்க சேலஞ்சஸ்க்கு க்ரோத்துக்காக ரிவார்டு தராங்க, ஆனால் அது அட்மின்ஸோட மோட்டிவ் இல்லை, அவங்க சொந்த உண்மையான விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் அவங்க ரிவார்டை தராங்க. அப்போ ஹீரோன்ட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறான், உண்மையான விருப்பமா அப்படின்ட்டு. அந்த நேரம் பார்த்து ஹீரோவுக்கு ஒயிட் கிரைன் ஸ்வாட் மாஸ்டருக்கு தண்டு கண்டினியூஸாக அவங்க பிளேஸ்க்கு வர இன்விடேஷன் வருது தெரிஞ்சுக்கிட்ட அயன் பிளேட் மோனாச் வந்துட்டு நம்ம கான்வர்சேஷனை எங்கேயே முடிச்சுக்கலாம், சில பேரால் பொறுக்க முடியல போல் அப்படின்னு சொல்ல, அப்புறம் ஹீரோன்ட்டு ஒயிட் கிரைன் ஸ்வாட் மாஸ்டர் பிளேஸ்க்கு போயிடுறான். அப்போ ஹீரோன்ட்டு இந்த பிளேஸ் வந்து ட்ரைனிங் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அந்த அந்த அயன் பிளேட் மோனாச் சொன்ன ட்ரைனிங் பற்றி எனக்கு க்யூரியஸாக இருக்குது, அதனால் ட்ரைன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது ஹீரோ வந்துட்டு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்ணுறான். மேனேஜ்மெண்ட் ஸ்கில் யூஸ் பண்ணி ஹீரோ வந்துட்டு 3 லெசன் ஸ்கில்லை 8% பவரை இன்க்ரீஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் கவுண்டர் ஷீல்டில் 7% பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறான். அப்புறம் ஹீரோ வந்துட்டு இன்ஸ்டால் ஆக்சலேஷன் ஸ்கில்லில் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் யூஸ் பண்ணி C- ரேங்க்லேருந்து A- ரேங்குக்கு ரேங்க் அப் பண்ணுறது. அது ரேங்க் அப் ஆனதுனால சூப்பர், இது ஸ்வாட் கியூவில் யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லை ஸ்வாட் கியூவில் யூஸ் பண்ணேன், ஆனால் ஸ்வாட் கியூவில் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வந்து ஒர்க் ஆகலை. அப்போ ஹீரோன்ட்டு ஏன் இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருந்துட்டு ஸ்வாட் கியூவில் ஒர்க் ஆகலைன்ட்டு ஹீரோ யோசிக்கிறான். நான் 3 லெசன்லேயே லெவல் பண்ணிட்டேன், ஆனால் இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருந்துட்டு ஸ்வாட் கியூவில் வித்தியாசமாக இருக்குது, ஒருவேளை இது ஸ்வாட் கியூ ஒரு அத்தாரிட்டினால ஒர்க் ஆகலையா அப்படின்ட்டு ஹீரோ யோசிக்கிறான். அப்போது சிஸ்டம் வந்துட்டு ஒயிட் கிரைன் ஸ்வாட் மாஸ்டர் வந்துட்டு உங்கள் வருகைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு மெசேஜ் வர, அப்போ ஹீரோன்ட்டு சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்வாட் கியூ ரேங்க் அப் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒயிட் கிரைன் ஸ்வாட் மாஸ்டர் பிளேஸ்க்குள்ளே உள்ளே போகிறான். அப்போ ஹீரோன்ட்டு யோசிக்கிறான், இந்த ஒயிட் கிரைன் ஸ்வாட் மாஸ்டர் இந்த நிக்நேமை பார்க்க அந்த பேக்ஸ் அண்ட் ஹாக் மாதிரி ஒரு ஓல்டு மேனாக தான் இருக்கணும்ன்ட்டு ஹீரோ நினைக்கிறான். அப்போ ஹீரோன்ட்டு ஒயிட் கிரைன் ஸ்வாட் மாஸ்டர் பிளேஸ்க்கு ரீச் ஆகிட்டான். அப்போது அங்கே ஹீரோ பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு உக்காந்துட்ருக்கு. அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு சொல்கிறா, நீ கடைசியாக வந்துட்டியான்னு சொல்ல, அப்போது உன்னை பார்த்ததில் சந்தோஷம், நான் தான் அட்மின் ஒயிட் கிரைன் ஸ்வாட் மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவள் வந்துட்டு சொல்கிறா, உன்ன மாதிரி ஒரு சேலஞ்சருக்காக தான் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான், இந்த ஓல்டு மேன் பற்றிலாம் நினச்சேனே அதெல்லாம் மறந்துடு, இது ஒரு பொண்ணு அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். அப்போது அந்த ஒயிட் கிரைன் ஸ்வாட் மாஸ்டர் இருந்துட்டு ஹீரோ எக்ஸ்ப்ரெஷனை பார்த்து டவுட்டாகவே
உனக்கு எதனா ப்ராப்ளமா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோ வந்துட்டு உங்கள் கூட சிஸ்டம்லேயே பேசிட்டு இப்போ நேரில் வந்து பேசுறது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த ஒயிட் கிரெயின் ஸ்வான் மாஸ்டர் வந்துட்டு புரியுது நீ நின்றுட்டே பேசாத, வந்து பக்கத்தில் வந்து உட்காந்து பேசு அப்படின்னு சொல்ல, அப்போது ஹீரோ போய் அங்கே உக்காடுறான். அப்போ அங்கே உட்காரும் போது அங்கே அவன் மேலே காற்றெல்லாம் படுறது. அப்போது ஹீரோன்ட்ட நினைக்கிறான், இங்கே எவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக அப்படி இருக்குது அப்படின்ட்டு ஹீரோ நினைக்க, அப்போது ஹீரோன்ட்டு அந்த ஒயிட் கிரெயின் ஸ்வாட் மாஸ்டர் கிட்ட சொல்கிறான், இங்கே ஏன் நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னுட்டு எனக்கு இப்போ புரியுது அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த ஒயிட் கிரெயின் ஸ்வாட் மாஸ்டர் இருந்துட்டு இங்கே உட்காந்துருக்குது இப்போ நல்லா இருக்கல அப்படின்னு கேட்க, அப்போ அந்த ஒயிட் கிரெயின் ஸ்வாட் மாஸ்டர் இருந்துட்டு நான் இங்கே உட்காந்து தான் உன்னை பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறா. நான் 9th ஃப்ளோரில் அந்த பேக்ஸ் அண்ணாக் ஃபைட்டில் இருந்து இங்கேருந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹீரோன்ட்டு என் ட்ரையலை பார்க்க முடிஞ்சதுனால தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்களா? அப்போது ஒரு வாட்டி பார்த்துருந்த ஒரு சேலஞ்சருக்கு உங்கள் அத்தாரிட்டியை கொடுத்தது வேஸ்ட் இல்லையா அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த ஒயிட் கிரெயின் ஸ்வாட் மாஸ்டர் இருந்துட்டு கண்டிப்பாக இல்லை, உன் வார்த்தை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல, அந்த கிரேட் எல்டர் பேக்ஸ் அண்ணா கிட்ட கூட லைட்னிங் ஸ்வாட் கியூ இல்லை, அவன் முரீம்லேயே ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்வாட்ஸ்மேன். அந்த பேக்ஸ் அண்ணாக்கு வந்துட்டு 9th ஃப்ளோரில் என்டர் ஆகும்போது அவனோட ஒரு பகுதி ஸ்ட்ரென்த்துன்ட்டு பெனால்ட்டியால் கம்மியாச்சு. அப்படி நீ இருந்தும் அவனை டிஃபீட் பண்ணது ஒரு பெரிய சாதனை தான் அப்படின்னு சொல்ல, பேக்ஸ் அண்ணாக்கோட கான்ட்ராக்ட் போட்ட நான் இதை சொல்கிறேன், நீ ஒர்த்தான ஆள் தான் அப்படின்னு சொல்ல, இப்பயாவது உன் ஒர்த்து உனக்கு தெரிஞ்சதான்னு கேட்க, அப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான், வெயிட் என்ன சொன்னா இவ பேக்ஸ் அண்ணாக்கா கூட கான்ட்ராக்ட் போட்டு இருந்தாளா? அப்போனா இவ என் மேலே கிரட்ஜ் வச்சிருப்பா அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். அப்போ அந்த ஒயிட் கிரெயின் ஸ்வாட் மாஸ்டர் வந்துட்டு நான் கான்ட்ராக்ட் போட்ட சேலஞ்சஸை இங்கே என் பிளேஸுக்கு நான் இன்வைட் பண்ணதே இல்லை, ஆனால் உன்னை தவிர அப்படின்னு சொல்கிறா. நான் எதுக்கு இங்கே கூப்பிட்டு இருக்கேன்ட்டு நீ அதை கண்டுபிடிச்சிப்பேன்னு எனக்கு தெரியும், ஆனால் நானே ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்ல, என் கூட அடிஷ்னல் கான்ட்ராக்ட் போட்டுக்கோ அப்படின்னு கேட்க, அப்போ ஹீரோன்ட்டு இப்போ நான் அடிஷ்னல் கான்ட்ராக்ட் போட்டுக்கணும்னு வச்சுக்கோங்க, அதில் எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்ட்டு ஹீரோ கேட்க, அதுக்கு அந்த ஒயிட் கிரெயின் ஸ்வாட் மாஸ்டர் இருந்துட்டு அதுக்கு நீ ஒத்துக்கணும்னா நான் உன்னை டிசபிளாக மாற்றுறேன்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோன்ட்டு இப்போ நான் அவங்க டிசபிளாக வரேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பெனிஃபிட்டாக எக்ஸாக்டாக என்ன கிடைக்கும்னு கேட்க, ஹீரோ அட்மின்ஸால் அவங்க வாழ்க்கையில் ஒரே ஒரு வாட்டி தான் அவங்க டிசபிளை அப்பாயின்ட்மெண்ட் பண்ண முடியும், டவரில் அட்மின்ஸோட டிசபிள்னு கூப்பிடப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அர்த்தவங்களால் ஒரு ஸ்பெஷல் கான்ட்ராக்டை ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் அந்த டிசபிள் கான்ட்ராக்ட் போட்ட சேலஞ்சர் வந்துட்டு அந்த அட்மினோட எல்லா அத்தாரிட்டிஸும் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான், ஸோ டிசபிள் கான்ட்ராக்ட் வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அந்த அயன் பிளேட் மோனாச்சு கூட இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலை, அவளோட டிசபிளாக இருந்தாலும். அப்போது ஒயிட் கிரெயின் ஸ்வாட் மாஸ்டர் வந்துட்டு சொல்கிறா, அந்த அயன் பிளேட் மோனாச் மாதிரி தான் நானும் என்னோடய உண்மையான விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக உங்களை நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. எனக்கு ஒரு ஷார்ப் ஸ்வாட் தேவைப்படுது, அது பெண்டும் ஆகக்கூடாது பிளான்ட்டும் ஆகக்கூடாது, அந்த ஷார்ப்பான ஸ்வாட் ஆகிறதுக்கான பொட்டென்ஷியல் உங்ககிட்ட இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறா. அப்போ ஹீரோன்ட்டு உண்மையான விருப்பமா, இதே தான் அந்த அயன் பிளேட் மோனாச்சும் சொன்னான். அப்போ ஹீரோன்ட்டு இன்னும் உண்மையான விருப்பம் அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த ஒயிட் கிரெயின் ஸ்வாட் மாஸ்டர் இருந்துட்டு அது அப்படின்னு சொல்ல, அதோட சாப்டர் 37 முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video guys.